இந்த இடத்துல தாங்க அந்த ஒரு டெஸ்ட் இருக்கு சிஎஸ்கேக்கு. டெஸ்ட் தான் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஹேட்ரிக் அப்படினாலே இப்ப புதுசா ஒண்ணு பிடிச்சிருக்கோம். அது இல்ல பத்ரன். அதாவது சர்ஃப்ராஸ் வீட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, அவர் வீட்ல இடம் இல்லாதனால அப்படியே அந்த ஒரு பின்னாடியே ஆடி பழகிருக்காராம் நிறைய வாட்டி. அதனால தான் இந்த ஷாட்ஸ் அவரால் அருமையா ஆட முடியுதுங்க. அப்ப அவர் எவ்வளவு பணக்காரனாலும் சின்ன வீட்லயே இருக்கட்டும். இப்ப இவர் ஒழுங்கா விளையாடுனா டீம் திருப்பி கேட்குமா 14 கோடியா? அதெல்லாம் கிடையாது, எப்படினாலும் கிடைக்கும். அப்படியா? பரவாயில்ல, இந்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. படத்துல எப்படி படம் ஓடினாதான் காசா இல்ல இல்ல முன்னாடியே வாங்கிப்பாங்க. பேராசை பெருநஷ்டம் அர்ஜய். இந்த சிஎஸ்கே டீமுக்கு 200 210 தான் ஒரு ரியலிஸ்டிக். 240 250 யோசிக்க கூடாது. அந்த மாதிரி ஆடுக டூபே. அவரே யோசிச்சிருக்க மாட்டார், யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம தான் சும்மா பேசினு இருப்போம். அதெல்லாம் செட் ஆயிட்டாருங்க டூபே. 22 பந்து ஆட்டாரு. இப்போதைக்கு பந்து நல்லா ஃபுட்பாலர் போலே தெரியும். அவருக்கு ஃபுட்பால் பிடிக்கலன்னா பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவம் பின்னாடி பிளேயர் இல்லைன்னா அவருக்கும் ப்ரெஷர் இல்லை. சாரி, ப்ளஷர் இல்லை, ப்ரெஷர். வாய் கண்ணதாசா காளிதாசான்ற மாதிரி. நேருக்கு நேர் ஒரு படம் வந்தது இல்ல, வாவ் வாட் விஜய் மற்றும் ஜெனரல் சூர்யா நாலேஜ் தானே அந்த படம்? என்ன ப்ரோ? ஞாபகம் இருக்கு, சூர்யா அண்ட் விஜய், ரைட்? ஆமா, ரைட். வாவ் சச் a லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பத்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒய்டின் மேல் முறையீடு பண்ணுங்க. இல்ல அப்படி கிடையாது, ஒரு ரிவ்யூ வேஸ்டா போச்சுன்னா ஓனர் கிட்ட பதில் சொல்லணும். நீங்க சொல்லுவீங்களா? பார்ட்னர்ஷிப் நல்லா மலருதுங்க. ஏன் மலர்ந்துச்சு ஆல்ரெடி. மலர் செடியாயி, அந்த செடி கொடியாயி மரமாயி நிக்குது 82 ரன்ல. சரி, மலர் எப்படி செடி ஆகும்?